ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட லவ் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். லவ் ஸ்டோரினா ஒன்றும் பெரிய ரோமியோ ஜூலியட் லவ் ஸ்டோரிலாம் கிடையாது. அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நம்ம லவ் ஸ்டோரியை விட மேரேஜ் ஸ்டோரி நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு அது சொல்கிறேன். லவ் ஸ்டோரினா என்ன, மிஞ்சி போனால் ஃபோனை எடுத்தால் சாப்பிட்டியா, தூங்குனியா, எங்கே இருக்க, என்ன பண்ணுற, இதே தான். ஆனால் கல்யாணம் எப்படி ஆச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம், இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பார்ட் பை பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன், வேணும்னா பாருங்கள். இல்லைன்னா இவ ஸ்டோரிலாம் யாரா பார்க்குறதுன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் போய் சொன்னோம். நான் தான் ஃபஸ்ட்டு போய் எங்கள் அக்கா வீட்டில் சொன்னேன். எங்கள் அக்காக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் போய் சொன்னோம். அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் வந்து எங்கள் அம்மாக்கிட்டேயும் அண்ணங்கிட்டேயும் வந்து சொல்லிட்டாங்க. சாரி, அப்பா இல்லை, அண்ணங்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் வந்து சொல்லிட்டாங்க. சொன்னவுடனே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் எல்லா வீட்லேயும் தான் ஆச்சா போச்சான்னு கத்துனாங்க. என்னமோ பண்ணாங்க, வீட்டை விட்டுலாம் துரத்தி விட்டாங்க. இனிமேல் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 அக்கா, ஒரு அண்ணன். அண்ணன் தான் ஃபஸ்ட்டு. 2 அக்கா வீட்டுக்கும் மாற்றி மாற்றி இங்கே ஒரு வாரம் அங்கே ஒரு வாரம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்துகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி அவங்க வீட்லேயும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் பொண்ணு உங்கள் பையன் லவ் பண்ணுறான், எங்கள் வீட்டில் என்னமோ பெரிய கிளியோபட்ராவை பெற்று வச்சுருக்க மாதிரியும், அவங்க வீட்டில் என்னமோ பெரிய ஆணழகனை பெற்று வச்சுருக்க மாதிரியும் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி பேசவும், நாங்கள் வேறு கேஸ்ட்டு அவங்க வேறு கேஸ்ட்டு, அதனால் வந்து வீட்டில் ஒத்துக்கல. எடுத்தோடனே சொல்லிட்டாங்க, கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு அதுக்கு மேலே நம்ம பேசுறதுக்கும் வழி இல்லை எங்கள் வீட்டில். இதுக்கு மேலே பேசினா வந்துட்டு அவ்வளோதான், வெட்டு குத்து தான் நம்மளுக்கு. அதனால் வேணான்னு சொல்லி விட்டாச்சு. இதுக்கு மேலே போய் வீட்டிலலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு எங்கள் அண்ணன் இனிமேல் நீ வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. பெரிய அக்கா வீட்டில் ஒரு வாரம், சின்ன அக்கா வீட்டில் ஒரு வாரம், அப்படியே மாற்றி மாற்றி இருந்துகிட்டு இருந்தேன். அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, வந்து பையன் வந்து படிக்கணும்னா ஒன்றும் பெரிய ஒன்றும் 7வது 8வதுலாம் கிடையாது. அவங்க காலேஜெல்லாம் முடிச்சுட்டு டிசைனிங் கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து என்ன, ஒரு 1 இயர் கோர்ஸோ என்னமோ தான். அது முடியட்டும், அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, மெயின் ரீசன் அது கிடையாது. நான் கருப்பாக இருக்கேன்றது தான் ஒரே ரீசன். குண்டாக இருக்கிறது வந்து இப்போ தான், கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் குண்டானேன். அப்போ வந்து பார்க்கனா ஒல்லியாக தான் இருப்பேன். ஃபோட்டோ மேலே வைக்கிறேன் பார்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பேன், ஆனால் கருப்பாக இருப்பேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதனால் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க வீட்டில். அதுதான் மெயின் ரீசனே. மற்றபடி படிப்பு வயசெல்லாம் கம்மி தான். அப்போ வந்து வயசுமே 2 பேருக்கும் ஒரு 20, 21 அந்த ரேஞ்சில் தான் இருந்தோம். அதனால் வந்துட்டு பெருசாக ஒத்துக்கலை, வேணான்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் இப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து திரும்பவும் பொண்ணெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அதையும் மீறி வந்து பார்க்குற மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் மிரட்டிட்டாங்க. உடனே அவங்க வீட்டில் இதுதான் சாக்குன்னு சொல்லி அவங்களும் வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ். எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னாங்க, போய் பேச சொல்லு, வந்து பேச சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கும் இஷ்டம் இருக்குதா இல்லையானே எனக்கு தெரியல. எங்கள் அண்ணனுக்கு இஷ்டம் இல்லை. எங்கள் அண்ணன் இதில் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்கள் பண்ணி வைக்கிறீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறமா அவங்க வீட்டில் ஒத்துக்கவே இல்லை, எதுக்குமே ஒத்தே வரல. அவங்க வந்து பேச மாட்டோம், பார்க்க மாட்டோம், வந்து பேசுகிறதுக்கே 2 வருஷம் டைம் கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், என் ஹஸ்பண்ட் என் லவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து பேசிட்டு மட்டும் போக சொல்லு, அதுக்கப்புறமா நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் வந்துட்டு அவனும் பேசி பார்த்து சண்டை போட்டு எல்லாமே பண்ணியிருப்பான் போல். அவனுக்கும் அப்பா இல்லை. அவனுக்கு அப்பா இல்லாதனால ஃபுல்லாக அவங்க அம்மா மட்டும்தான், அம்மா தம்பி 2 பேர் தான். அதனால் வந்து மற்ற ஃபேமிலியை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பாட்டி அத்தை அந்த மாதிரி அவங்கள தான் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. ஸோ அவங்களோட முடிவு தான் ஃபைனலாக இருந்துச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்களும் வரவும் இல்லை, பேசவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. நானும் சரி, என்னை வந்து வீட்டில் சரி வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஐயோ முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். பத்தாவதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பண்ணி வைக்கல, அது நம்ம இஷ்டம், நம்மளை மீறி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஆனால் வீட்டில் தங்க வைக்கலை. வெளியே அக்கா வீட்டில் மாமா வீட்டில் எத்தனை நாள் போய் அக்கா வீட்டில் இருக்க முடியும்? அவங்க மாமியார் மாமனார்லாம் இருப்பாங்க. இன்னொரு அக்கா வீட்லேயும் அப்படி தான் ஹஸ்பண்ட்லாம் இருப்பாங்க, மாமாலாம் இருப்பாங்க. எப்படி போய் அங்கெல்லாம் இருக்கிறது? ஒரு நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் போய் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு.
பத்தாததுக்கு இவங்க வீட்டில் என்ன சொல்லிட்டாங்களாம், இவனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வீட்டில் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றா நம்பராக பண்ணுவாங்க. நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு இவன் வந்து என்ன திடீர்னு என்ன சொல்லிட்டான், இல்லை வேணாம், எங்கள் வீட்டில் வந்து வேணான்னு சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணால் எங்கள் அம்மா செத்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி அவன் தம்பி கோயம்புத்தூரில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அங்கே அமுச்சு விட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் தனியாக ஒருத்தி மட்டும் தான் நான் இங்கே என்ன தனியாக பண்ணுவேன். ஆனாலும் நான் நிறையா பண்ணேன். வீட்டை விட்டு நிறைய டைம் ஓடி போயிட்டேன் நான். ஐயோ எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல, என்னை விட்டுருங்க, நான் ஹாஸ்டல்லையாவது போய் இருந்துக்கிறேன், அக்கா வீட்லேயும் மாமா வீட்லேயும்லாம் என்னால் இருந்துக்க முடியாது. அப்படியே ஒரு நாள் அக்கா வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவனுக்கு கால் பண்ணால் அவனும் வேணான்னு சொல்லிட்டான். உடனே நான் என்ன பண்ணேன், எலி மருந்து வாங்கி குடிச்சிட்டேன். நல்லாச்சு, சும்மா சொன்னேன், நல்லலை. எலி மருந்து வாங்கி குடிச்சிட்டேன். உடனே அக்கா மட்டும்தான் அப்போ வீட்டில் இருந்துச்சு. பயந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்த்து விட்டுட்டு அங்கேருந்து ஃபுல்லாக ஸ்டொமக்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஜிஹெச்க்கு அமுச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து போலீஸ் கேஸ் ஆகிடும், நீங்கள் ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்க்கு அமுச்சு விட்டாங்க. அங்கே போய் ஒரு நாள் இருந்தோம். இருந்ததுக்கப்புறம் வந்து திரும்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்தே வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மத்தியானமே கிளம்பி அவனை பார்க்க போயிட்டேன். ஒரு 2 மணி நேரத்துலேயே கிளம்பி அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க வீடு இருக்குது. அங்கே போய் பார்த்தா அவங்க வீடே எதுன்னு எனக்கு தெரியாது. அந்த ஊரில் அவங்க வீடு இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியும். சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி நான் அந்த ஊர் பஸ் ஸ்டாப் போகிறதுக்குள்ளேயே எங்கள் வீட்டு ஆளுங்க அந்த ஊர் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. பார்த்த உடனே எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் ஆனால் அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்காமல் நேராக அந்த பஸ் எங்கே போகுதோ போட்டுன்ட்டு போயிட்டேன். அதில் அங்கே போனால் அது ஏதோ ஒரு ஊர் மாதிரி இருந்தது, ஃபுல் கிராமம். அங்கே எதுவுமே இல்லை, ஒரு கடை கூட இல்லை. அங்கே போய் நிறுத்திட்டாங்க. திரும்பவும் அதே பஸ்லேயே வந்து ரிட்டன் வந்து அவங்க ஊரில் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, திரும்பவும் வந்து பார்த்தா ஒரு வேளை நம்ம வீட்டாளுங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்பி நேராக அந்த பஸ்லேயே சேர்ந்து பஸ் ஸ்டாண்டுக்கே போயிட்டேன். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். அங்கேருந்து சரி வேறு ஏதாவது ஊருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பலான்னு போனால் கையில் 10 பைசா காசு இல்லை. வீட்டிலேருந்து கிளம்பி வர அவசரத்தில் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு நான் ஓடி வந்துட்டேன். கையில் ₹1 காசு கூட கிடையாது. பேலன்ஸ் கதையை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.